அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி என்ன சொல்கிறான்னா, அவங்க வீட்டில் பையனும் பொண்ணு இருந்தாங்க. கல்யாணமாகி போயாச்சு. ஆனால் அவள் சொல்கிற கருத்து எப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் பொண்ணெல்லாம் வந்து நம்மக்கிட்ட ஃப்ரீயாக பழகுறாங்க, பேசுகிறாங்க. மனசுக்குள்ளே எந்த கள்ளங்கபடம் இல்லை, எதாக இருந்தாலும் சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ வந்து கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப மாறுபட்டாங்க அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறான். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்குது, எல்லா வீட்டிலும் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை எங்கள் வீட்டில் தான் அப்படி இருக்குங்கிற, எங்கள் வீட்டிலும் அப்படித்தான் இருக்குது. இப்போ என்ன நம்மக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்களா? எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து அவன் என்னங்கிறா, எதுவுமே நம்மக்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. நம்மளை வந்து இப்போது நம்ம உட்காந்துட்டோம்னா அவங்க பாட்டில் நம்ம பேசாமல் உட்காந்துருக்குறோமா, நம்ம உட்காந்துட்டே தான் இருக்கணும். அவங்க எதையுமே கண்டுக்காமல் அடுத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் பேசிட்டு ஜாலியாக சிரிக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் நம்மளை கண்டுக்கிறது இல்லை. அது எந்நேரமும் ஃபோன்லேயே தான் உட்காந்துக்கிறாங்க. பேரன் பேத்தி எதாச்சும் சொன்னோம்னா கோவிச்சுக்கிறாங்க, ஃபோன் எடுத்து வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து ஏதாவது மகனாகட்டும் இல்லைன்னு ஏதாவது வேலை வெட்டி என்ன செய்கிறீங்க, எது செய்கிறீங்கன்னு எதுவுமே கேள்வி இல்லை. அவங்க பாட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிறாங்க, அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, பண்ணுறாங்க, போகிறாங்க. ஃபோனு தான் எப்போ ஃபோனு கையிலேயே இருக்காங்க, நம்ம கூட பேசுகிறதில்ல அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகாத குறைய அழுதுட்டுருக்குறா. நான் எங்கள் வீட்லேயும் எல்லா வீட்லேயும் இப்போ அந்த மாதிரி தான் ஃபோன் பண்ணுற வேலை. இந்த மாதிரி குழந்தைங்க வந்து டிவி பார்க்குறாங்க, இல்லை ஃபோன் எடுத்து கையில் வச்சா எதுவுமே டிவி விட இப்போ ஃபோனில் தான் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பேசுகிறதே இல்லை. எங்கள் வீட்டில் வந்தாலும் அப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு அவளுக்கு புத்திமதி சொன்னேன். இருந்தாலும் அவள் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வேறு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் நான் என்ன சொல்கிறது, எல்லா வீட்டிலும் அப்படித்தான் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி சொன்னேன். நம்மளை வயசாகிடுச்சுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு எதுவும் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம போய் அது இதுன்னு சொல்லிட்டா தான் பேத்திக்கு பேரனுக்கு சோறு ஊட்டுறது இதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்க சௌரியத்துக்கே விட்டுறணும். நம்ம சொல்கிறதெல்லாம் இப்போ நடக்காது. அதனால் நம்ம போட்டு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட டென்ஷன் ஆகிட்டு நம்ம அதை வாங்கி கட்டிகிட்டு இருக்கணும். நம்ம பாட்டில் ஃப்ரீயாக நம்ம ஏதோ வேலை செய்கிறோமா, பிஸியாக 4 பேர்த்து கூட பேசுகிறோமா, அப்படி போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்கு. அவங்கள கண்டுட்டா நம்மளுக்கு பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும். நம்ம டென்ஷன் ஆகணும். எல்லாத்துக்குமே இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு. வயசாயிட்டாலும் நம்மளை ஒதுக்குறாங்கன்னா நம்ம அவங்கள விட ஒதுக்கி நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கிற வழியை பார்த்துட்ருக்கணுங்க. அதுதான் நான் சொல்கிறது. வணக்கங்க.